Hey everyone, praise the Lord. இன்றைக்கி நான் ஒரு ரொம்ப முக்கியமான காரியம் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னோடய லைஃப்பில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு பைக், கார்னாலே ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் எல்லா பசங்களும் முதல்ல ஆசைப்படுறது பைக் எப்படியாவது ஓட்டி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி எனக்கும் இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், அப்பாட்ட வந்துட்டு, அப்பா எனக்கு இந்த மாதிரி பைக் ஓட்டணும்னு ஆசையாக இருக்குப்பா, எனக்கு பைக் சாவி தாங்க, நான் ஓட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. பட் he didn't even respond to me. ரெஸ்பாண்டே பண்ணலை. சரி, ஓகே, ஒரு 4 to 5 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் கேட்போம் அப்பாட்ட கேட்டு மறுபடியும் போய் கேட்டேன். பட் அதுக்கும் ரெஸ்பாண்ட் இல்லை. என்னடா நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ நாளுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும், பைக் ஓட்டவே முடியாதா, பைக் கற்றுக்கவே முடியாதா அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கும்போது தான் எக்ஸாக்டாக என்னோடய ஸ்பெஷல் டேயும் என்னோடய பர்த்டேயில் எனக்கு ஒரு பைக் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை ஒன்று வாசிக்கிறேன், சரிங்களா? பிரசங்கி 3:11 எக்லெசியாஸ்டஸ் சாப்டர் 3:11. உங்களுக்காக நான் தமிழில் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஏன் இந்த வசனம் உங்களுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம போயிட்டுருக்கிற சிச்சுவேஷன்லையும் நம்ம லைஃப்லேயும் பார்த்தோன்னா நிறைய நேரங்கள் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நம்மளுடைய ப்ரேயர்ஸ்க்கு இன்னும் பதில் வரலை, ஒரு ஜாபில் ஒரு நல்ல ஹைக் இல்லை ஒரு நல்ல ஜாப் நம்மளுக்கு அமையலை, நம்மளோட ஃபேமிலி க்ரோத்துக்காகவும் நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். வெயிட் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறோம். பட் நம்மளோட டைமிங் வேறு, காட்ஸ் டைமிங்கிறது வேறு. காட்ஸ் டைமிங் இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். அவர் எந்த நேரத்தில் என்ன உங்களுக்கு கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும். ஸோ ட்ரஸ்ட் இன் ஹிஸ் டைமிங் அண்ட் டெஃபினெட்லி யூ வில் see the miracle. God bless you.